ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான 2 ரெசிபீஸும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் லேசி டேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லா லேடிஸ்க்குமே லேசி டேஸ்னால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில டைம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தால் கூட நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேமிலியும் அப்படி தான் இருக்கிற. கோவிட் சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வேக்சினேட் பண்ணுறது கம்பல்சரி அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேக்சின் போட ஆரம்பித்தாச்சு. அம்மாவுக்கு ஆல்ரெடி வேக்சின் போட்டாச்சு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரே நாளில் வேக்சின் போட்டு முடித்தோம். ஹஸ்பண்ட்க்கு லைட்டாக ஃபீவர் இருந்தது. பட் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹெட்டேக் அண்ட் பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எழுந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்கிற மாதிரி தான் இருந்தது. வேக்சின் போடுற அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி பண்ணலை. ராகி கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையே மார்னிங் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேக்சின் போயிட்டு வந்துட்டோம். இந்த கூழ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. வெயிலும் அடிச்சுக்கிட்டு மழையும் பேஞ்சிக்கிட்டு இருந்தது. மழை பெஞ்சாலே நானும் என்னோடய பையனும் மாடிக்கு ஓடிடுவோம். மழையில் நனைகிறதுனா ரொம்ப பிடிச்சது. 2 பேரும் மழையில் நனைகிறதுக்கு போயிடுவோம். பட் அன்றைக்கி வேக்சின் போட்டதுனால என்னால் மழையில் நனைய முடியல. சும்மா அப்படியே சைடில் நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரெயின்போவை ரசிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சிம்பிளான மிளகு ரசம், கருவாடு தொக்கு ரெடி பண்ணி லஞ்சு சாப்பிட்டோம். இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கணும். இது வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சமாக தண்ணி சூடுபடுத்தி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவாடு தொக்குக்கு தண்ணி சேர்க்கணுங்கிறத அவசியம் கிடையாது. தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இந்த தொக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போனதும் இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாடு தொக்கை ரசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக் கேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மக் கேக் ரெடி பண்ணுறதுக்கு காஃபி மக் எடுத்திருக்கேன். அதில் மெஷரிங் ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து இந்த ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து 1 ஸ்பூன்
பால், 1 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போவே பால் அதிகமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்து ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 3 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய டேஸ்டியான டீ டைம் மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.